இரண்டாவது புனித மதீனா முனவர் அவருடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆல் ஷேக் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். அவருடைய ஹுத்பாவின் தலைப்பு உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய வழிமுறையாகும், மாற்றங்களை உண்டு பண்ணுவது அல்லாஹ்வுடைய வழிமுறையாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் குர்ஆனிலிருந்து நேரான பாதையை காட்டக்கூடிய விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்வழியை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய 2 ஆயத்துக்கள் இந்த மனித உம்மத்துக்கு நேரான பாதையை காட்டக்கூடியதாகவும் பாதுகாப்பை உண்டு பண்ணக்கூடியதாகவும் மனிதனுக்கு வெற்றியின் பால் இட்டுச் செல்லக்கூடியதாகவும் 2 ஆயத்துக்கள் குர்ஆனிலே காணப்படுகின்றன. இதன் 1வது வசனம் சூரா அர்-ரஅத் 11வது ஆயத்து. அல்லாஹு தஆலா ஒரு சமூகம் தங்களை திருத்திக் கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ் அந்த சமூகத்தை திருத்த மாட்டான். தங்களில் மாற்றத்தை உண்டு பண்ணும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் என்ற வசனம். 2வது வசனம் சூரா அல்-அன்ஃபால் 53வது வசனம். அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்துக்கு வழங்கிய பாக்கியத்தை அல்லாஹ் இல்லாமலாக்க மாட்டான், அந்த சமூகம் அவர்களுக்கு மத்தியில் மாற்றத்தை உண்ணும் வரும் வரைக்கும். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு மாற்றமாக செயல்படுகின்ற போதுதான் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பறிப்பான் என்ற செய்தி உள்ளடக்கிய இந்த 2 திருவசனங்களும் மிக முக்கியமான திருவசனங்களாகும். இந்த உலகத்திலே இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதாவது குர்ஆன் ஹதீஸ் இரண்டும் மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்துடைய நலவு, வெற்றி, கண்ணியம், சந்தோஷம் அனைத்துமே மார்க்கத்தை பற்றி பிடிப்பதிலும் ஷரியத்தை நிலைநாட்டுவதிலுமே இருக்கிறது. இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு, இந்த உம்மத்துடைய நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னாவை பின்பற்றுவதிலுமே இருக்கிறது. எனவே என்னுடைய மனதை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நேரான பாதையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும், மோசமான தீய சிந்தனைகளை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நல்ல குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்வது, அடியார்களோடு எப்படி நடந்து கொள்வது என்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய விழுமியங்கள், அதனுடைய குறிக்கோள்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே இஸ்லாம் மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை வலியுறுத்துகின்ற போது அல்லாஹ்வை வணங்குவது, அதே நேரத்திலே இந்த உலகத்தை ஆள்வது, அல்லாஹை வணங்கி இந்த உலகத்தை நிர்வகிப்பது, பிரயோசனமான நல்ல விடயங்களை கொண்டு உலகத்தை நிர்வகிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இந்த விடயம் ஏற்பட்டது. அதாவது நாங்கள் உலகத்திலே படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கு மாத்திரம்தான், அதுக்கு துணையாகத்தான் உலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த காரணத்தினால் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அடியார் மனிதர்களை வணங்குவதை விட்டும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் நபி அவர்கள் எங்களை திசை திருப்பினார்கள். உலகத்தை உலகத்துடைய இன்பங்களில் மூழ்குவதை விட்டு, உலகத்துடைய நெருக்கடியை விட்டு மறுமை என்ற அந்த விசாலமான வாழ்வின் பக்கம் நபி அவங்க எங்களை திசை திருப்பினார்கள். ஈருலக வெற்றியின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை திசை திருப்பினார்கள். மோசமான பண்பாடுகளில் வாழ்ந்த எங்களை நல்ல குணங்களின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை திசை திருப்பினார்கள் என்று சஹாபாக்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதர்கள் அவர்கள் தங்களை மாற்றும் வரைக்கும் அல்லாஹ் மனிதர்களை மாற்ற மாட்டான். மனிதர்கள் திருந்தும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தில் திருத்தத்தை உண்டு பண்ண மாட்டான். எப்போது மனிதர்கள் உலகத்திலே மாற்றங்களை உண்டாக்கினார்களோ, அநியாயங்களை செய்து பாவங்களை செய்து, அல்லாஹ் உலகத்திலே அழிவுகளையும் பாவங்களையும் அநியாயங்களையும் அல்லாஹ் உருவாக்கினான். மனிதர்கள் அவர்களுடைய கரங்களினால் அதனை தேடிக்கொண்டார்கள். சில அடியார்கள் உலகத்தில் அநியாயங்களை செய்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பான், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னும் சில பேர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே தண்டனையை கொடுக்காமல் மறுமையில் அவர்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் தண்டிப்பதை விட அதிகமாக அல்லாஹ் தண்டிப்பதற்காக வேண்டி உலகத்தில் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். சில பேர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான், அவர்கள் உண்மையான தௌபாவை செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், அவருடைய நிலைமையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு கிராமவாசிகள் ஈமான் கொண்டு தக்வாவோடு நடந்தால் அவர்களுக்கு நாங்கள் வானங்களுடைய பூமிகளுடைய பரக்கத்துகளை திறந்து கொடுப்போம். சூரா அல்-அராஃப் 96வது வசனம். எனவே நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத் உலகத்தில் நிரந்தரமாக தொடர்ச்சியாக நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தக்வா வர வேண்டும், அல்லாஹ்வுக்கும் நபி அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். பாவங்களின் மூலமாக, அநியாயங்களின் மூலமாக, அட்டூழியங்களின் மூலமாக அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கள் பறிக்கப்படும். ஷரியத்துக்கு மாற்ற செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் பறிக்கப்படும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. சூரா இப்ராஹிம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன், நீங்கள் நிராகரித்தால் என்னுடைய தண்டனை அது பலமானதாக கடினமானதாக இருக்கும். எனவே ஒரு முஸ்லிம் அவர்கள் எப்போதுமே ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர் உலகத்திலே செயல்பட வேண்டும்.
ஷரியத்தின் மூலமாகத்தான் நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான். உலகத்திலே சோதனைகளை விட்டு அல்லாஹ் ஷரியத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எங்களை சோதனைகளை விட்டு அல்லாஹ் வெளியாக்குவான். அதே போன்று உலகத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக உழைப்பது, விரோத குரோதங்கள் பிரிவினைகளை விட்டு நாங்கள் தூரமாகி ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்காக உழைப்பது, அது மார்க்கத்துக்கு உழைப்பதற்கு சமமான விடயமாகும். ஃபித்னாக்களை விரோத குரோதங்களை மக்களுக்கு மத்தியில் தூண்டுவதை விட்டு நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும். மக்களை நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டுமே தவிர பிரிக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் எல்லோரும் பலமாக பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். சூரா ஆல இம்ரான் 103 வசனம். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உலகத்தில் பாதுகாத்து நிலைநாட்டுவார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். குர்ஆனில் சொல்கிறான், முஃமின்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. சூரா முஃமின் 1 வசனம். அல்லாஹ் தஆலா முஃமின்களை பாதுகாக்கிறான். சூரா ஹஜ் 38 வசனம். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் எந்த ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தாமல் உறுதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும், நேர்வழியும் கிடைக்கும். சூரா அன்ஆம் 82 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வை பாதுகாருங்கள், அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எனவே இந்த உம்மத் ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும். ஒவ்வொருவரும் முடிந்த அளவு ஒவ்வொரு தீனுடைய துனியாவுடைய காரணங்களை செய்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி உலகத்திலே செயல்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய விரோதிகளோடு போராடுவதற்காக வேண்டி தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள். இன்று முஸ்லிம்களை அழிப்பதற்கென்று பல பேர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், வாலிபர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி. இந்த பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக உழைப்பது எல்லோருடைய கடமை. எல்லா துறைகளிலும் நாங்கள் எங்களுடைய துறைகள், அல்லாஹ் தந்த வளங்களை துறைகளை இதில் பயன்படுத்த வேண்டும். ஒற்றுமைக்காக, சமாதானத்துக்காக, ஐக்கியத்துக்காக, அபிவிருத்திக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உழைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் நவீன காலத்தில் என்று சொல்லிவிட்டு ஹத்தீப் அவர்கள் மேலும் உலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய காரணங்கள் அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகத்துடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமாக இருந்தால் மார்க்கத்தோடு அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்பட வேண்டும். எங்களுடைய தொடர்பை நாங்கள் தீனோடாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போது அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய விடயங்களை பாரம் சாட்டி ஒற்றுமை என்ற கயிற்றை நாங்கள் பலமாக பற்றிப்பிடித்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோமோ, இஹ்லாஸோடு உண்மையோடு இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்காக எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். மறுமையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவான், பூமியில் நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா உலகத்திலும் ஏற்படுத்துவான். ஒரு முஸ்லீம் எப்போதும் நல்ல விடயங்களுக்கு முயற்சிக்க வேண்டும். நல்ல விடயங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்க வேண்டும், அழிப்பதற்கு அவர் காரணமாக இருக்கக்கூடாது. எப்போது இந்த உம்மத்தில் இவ்வாறான நல்ல விடயங்கள் உண்டாகுமோ அப்போது அந்த உம்மத் அபிவிருத்தியை, முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உம்மத்தாக, சமூகமாக கருதப்படும். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எல்லா நல்ல விடயங்களையும் செய்வதற்கு உதவி செய்வான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் ஒரு விடயத்தை முடிவெடுத்தால் அல்லாஹ் மீது பாரம் சாட்டுங்கள். சூரா ஆல இம்ரான் 159 வசனம். எனவே இஸ்லாம் உழைக்கக்கூடாது, பாடுபடக்கூடாது, ஒதுங்கி இருக்க வேண்டும், முடங்கி கிடக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் உழையுங்கள், பாடுபடுங்கள், முயற்சி செய்யுங்கள், அல்லாஹும் ரசூலும் முஃமின்களும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உழைப்பதை வலியுறுத்துகிறது இஸ்லாம், முயற்சி செய்வதை வலியுறுத்துகிறது. கோழைகளாக முடங்கி கிடப்பதை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை, உற்சாகமாக செயல்படுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சூரா தௌபா 105 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் பலகீனத்தை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. உற்சாகமாக ஒரு முஃமின் செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று சொல்லி குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். சூரா ஹுஜராத் 10 வசனத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின்கள் எப்படி என்றால் அவர்களுக்கு மத்தியில் காட்டப்படுகின்ற அன்பு, பரஸ்பரம், ஒற்றுமைக்கு உதாரணம் எப்படி என்றால் ஒரு உடம்பை போல. உடம்பில் ஒரு உறுப்புக்கு வருத்தம் வந்தால் ஏனைய உறுப்புகளும் அந்த வருத்தத்தை தாங்கி முழித்துக்கொண்டு விழித்துக்கொண்டு வருத்தங்களை சுமப்பதை போன்று ஒரு முஃமினுக்கு ஒரு நாட்டில் ஒரு இடத்தில் பிரச்சனை வந்தால் ஏனைய முஃமின்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதை போன்று உணர வேண்டும். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய மிக படுமோசமான அநியாயம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய உயிரை பறிப்பது, மற்றவருடைய மானத்தை பறிப்பது, மற்றவருடைய உடைமைகளை பறிப்பது, மற்றவருடைய சொத்து செல்வங்களை நாசப்படுத்துவது படுமோசமான குற்றச்சாட்டாகும், படுமோசமான குற்றமாகும், அநியாயமாகும். இன்று கொலை, கொள்ளை, அநியாயம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்ல, யார் ஒரு முஃமினை வேணும் என்று கொலை செய்வாரோ அவருடைய கூலி நரகம், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அல்லாஹ் அவர் மீது கோபம் கொண்டு அல்லாஹ் அவனை சபித்து மறுமையிலே கடுமையான தண்டனை அல்லாஹ் அவனுக்காக வேண்டி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சூரா அன்-நிசா 93 வசனம். எப்போது இந்த சமூகம் உண்மையின் பக்கம் திரும்பும், எப்போது இந்த சமூகம் அறிவின் பக்கம் திரும்பும், எப்போது இந்த சமூகம் மார்க்கத்தின் பக்கம் திரும்பும். இந்த உலகம் என்பது அது ஏமாற்றக்கூடிய இடமாக இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மாற்றுங்கள், திருந்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் நிம்மதி, சந்தோஷத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுக்கு கட்டளையிடுகிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லா நேரங்களிலும்
இரவிலும் பகலிலும் ஒரு நேரம் ஒதுக்கி நாங்கள் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். எனவே ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி வலியுறுத்தி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் ஹுசைன் ஆலிஸ்ரீ அவர்கள் முழுமையாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். நேர்களுக்கு அடுத்ததாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாலோ இடைவேளை.